தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. மங்களமும் மரபும் நிறைந்த பொங்கல் பண்டிகையை வரவேற்க காப்பு கட்டும் போது பீளைப்பூவை பயன்படுத்துவதன் பின்னணி என்ன என்பதை தற்போது தெரிந்து கொள்ளலாம். பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக வீட்டின் முன் காப்பு கட்டுவது தமிழர் பாரம்பரியங்களில் ஒன்று. அப்படி காப்பு கட்ட பயன்படுத்தும் பூக்களில் ஒன்றுதான் பீளைப்பூ. பொங்கல் பண்டிகையில் இது மிக பிரசித்தம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார கிராமங்களில் மார்கழி மாதத்தில் அதிக அளவில் விளைகிறது இந்த பீளை பூக்கள். பொங்கலை வரவேற்கும் விதமாக இந்த பீளை பூக்களுடன் ஆவாரம்பூ, சிறிதளவு வேப்பிலை, முடக்கத்தான் தழை உள்ளிட்ட மருத்துவ குணம் கொண்ட இலைகளையும் சேர்த்து வீட்டு வாயில்களில் காப்பு கட்டப்படுகிறது. சம்பிரதாயமான காப்பு கட்டுதல் என்பதை தாண்டி குளிர்காலங்களில் ஏற்படும் நோய்களை தடுக்க இந்த பூக்கள் பயன்படுகிறதாம். மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளன்று காப்பு கட்டுதல் என்பது பாரம்பரியமாக தமிழகத்திலே விவசாயிகள், பொதுமக்கள் அனைவருமே கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை. இது எதற்காக பூளைப்பூ என்பது அதுக்கு பெயரே போலை. கண்ணில் எப்படி போலை வருகிறதோ அது மாதிரி அதுக்கு பேரே போலைப்பூ. கண் நோய்கள் வராமல் இருப்பதற்கும், இந்த வேப்பரை எதற்காக அதில் இந்த தாவாரத்தில் சொருகி வைப்பதென்றால் மஞ்சள் காமாலை மீண்டும் இந்த மாதிரி நோய்கள் வராமல் இருப்பதற்கும், அம்மை நோய்கள் வராமல் இருப்பதை தடுப்பதற்காகவும் வேப்பிலை, பூளைப்பூ மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளன்று பொங்கலை வரவேற்கும் விதமாக சொருகி வைத்து பொங்கலை வரவேற்பார்கள். இதுதான் தமிழர்களுடைய பாரம்பரிய பண்டிகையினுடைய முன்னோட்டம். குளிர்காலங்களில் ஏற்படும் சிறுநீரக கற்கள் உள்ளிட்ட நோய்களுக்கு இந்த பீளை பூக்கள் மற்றும் இலைகள் மருந்தாக பயன்படும் என நம்பப்படுவதால் விளைச்சல் இல்லாத காலங்களிலும் காப்பு கட்டி வைத்த இந்த பூக்களை பயன்படுத்துவதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தை முதல் நாள் பொங்கலுக்கு முன்னாடி இப்போனா இந்த மழை பருவம் முடிஞ்சது, இந்த இயற்கை மூலிகைகளெல்லாம் நல்லா தளைஞ்சிருக்குங்க. அப்போ நம்ம இதில் நம்ம குறிப்பாக சொல்ல போனோம்னா வேப்பிலை, பூளைப்பூ, ஆவாரம்பூ, முடக்கத்தான் இந்த மாதிரியான இயற்கை வகையான நோய்களுக்கு மருந்தாக இருக்கக்கூடியதை நம்ம இந்த நேரத்தில் தான் சேமித்து வைக்க முடியுங்க. கோடை காலங்களில் இது கிடைக்காதுங்க. இந்த நேரத்தில் தான் கிடைக்கும். அதை பாதுகாத்து வைக்கிறதுக்காகவே வீட்டில் முன்னாடி சொருகி வச்சுருப்போங்க மூலிகைகள் எல்லாத்தையும். அப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வெயில் காலம் வரும்போதும் அந்த மூலிகைகள் எளிமையாக கிடைக்கும், உடனே கிடைக்கும். அதனால தான் இந்த காப்பு கட்டும் அப்படிங்கிறது பாரம்பரியமாக முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வர்றாங்க. பொதுவாக நம் மூதாதையர்கள் சொல்லும் ஒவ்வொரு சடங்கு சம்பிரதாயத்தின் பின்னணியில் மருத்துவம் சார்ந்த ஒரு காரணம் இருக்கும். பீளை பூக்களும் மருத்துவம் சார்ந்தது எனும்போது இதன் தேவை அறிந்து செயல்படுவோம். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.